அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவு அப்படி அது சரியில்லை அப்படின்னு சொன்னால், அதில் விரிசல் விழுந்துடும். 40, 50 இந்த 2 வயசுகளில் இப்போ அதிகமாக விவாகரத்து எடுக்கிறதுக்காக முடிவெடுக்கிறாங்க. இந்த முடிவு எதனால் வருது, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா, முழுக்க முழுக்க கணவன்மார்களாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மனைவியை மதிக்கிறதே இல்லை, அவங்கள ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லை. ஏதோ வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரி, உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை அவங்க கரெக்டாக சமைச்சு போட்டுடணும், கரெக்டாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள்லாம் அவங்க செஞ்சிடணும், உங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்துடணும். இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு தான் அவங்க மனைவி அப்படிங்கிற ஒரு 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 தாட் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதை அவங்களால சொல்லி சொல்லி பார்த்து புரிய வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. கணவன் மனைவிங்கிறது மனைவிங்கிறது உங்களில் பாதி. நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும், நீங்கள் கலந்து பேசணும். ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு வண்டியில் 2 சக்கரம் இருந்தால் தான் அந்த மாட்டு வண்டி போகும். இதில் ஒன்று இல்லைனாலும் அந்த மாட்டு வண்டி நவுறாது இடத்த விட்டு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்துக்கு 2 பேருமே தேவை. அப்போ நம்ம 2 பேருமே எதாக இருந்தாலும் பேசி முடிவெடுத்து ஏதோ ஒன்றுனாலும் அனுசரித்து போயிட்டு விட்டு கொடுத்து போய் இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை ரொம்ப தூரம் போகும். இப்போ நிறைய இடத்துல இதான் பிரச்சனை, என்னை மதிக்க மாட்டுறாங்க, என்னை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டேங்கிறாங்க, நான் வேலைக்காரியாக தான் அந்த வீட்டில் இருக்கேன், இந்த பிள்ளைகளை பார்த்துக்கிற ஆயா மாதிரி தான் இருக்கேன். இப்படியெல்லாம் எவ்வளோ பெண்களுடைய குமுறல் இருக்குது, வெளியில் சொல்ல முடியல அவங்களால. இந்த ஆண்கள் நீங்கள் சில விஷயங்களை மாற்றிக்கணும். இல்லைன்னா வாழ்க்கைங்கிறது போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்களோட உடம்புல தெம்பு இருக்குது, அதனால் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் படுக்கையில் விழுற ஒரு காலம் வரும்போது தான் நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம மனைவி இருந்தால் நமக்கு நல்லா இருந்துக்குமேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் யோசித்து ஒன்றுமே ஆக போகிறதில்ல. வாழ்க்கைங்க போயிடும், ஒரு நிமிஷத்தில் போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், மனைவியை மதிங்க. மனைவி தான் எல்லாமே. உங்களுக்கு ஒன்றுனா நாளைக்கு உங்கள் தலைமாட்டில் உட்காந்து யார் அழுதாலும் உங்கள் மனைவி அழுகுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் லாஸ்ட்டு வரையும் உட்காந்து அழுவாங்க. 2 நாள் அழுவாங்க, தூக்கி போட்டு போயிடுவாங்க எல்லாருமே. உங்களுக்காக காலத்துக்கு உங்களை நினச்சி அழுதுட்டு இருக்கிறது மனைவி தான். அந்த மனைவியை நல்லா நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதை விட டபுளாக அவங்க உங்களை பார்த்துப்பாங்க. இதுதான் மனைவியோட ஒரு பெண்ணின் குணம். அது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதனால் நான் இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லார் குடும்பத்துலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறது தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். வாழ்க்கைங்க பத்திரமா பார்த்துக்கங்க, இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும், பார்த்துக்கங்க.